உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காணொளியில அடுத்த கட்டுரை பத்தி நம்ம பேச போறோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள கட்டுரைகளை பேசி காணொளியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்னுடைய லிங்க இந்த வீடியோனுடைய டைட்டில் கார்டுலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் வைக்கிறோம். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இந்த வீடியோல நா. முத்துக்குமார் தன்னுடைய வீட்டை பத்தி சொல்லியிருக்காரு. வீடென்பது யாதெனில் அப்படின்னு ஒரு தலைப்பை வைத்து ஒரு தனி மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத இந்த கட்டுரையில நா. முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. நா. முத்துக்குமாருக்கு இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு 39 வயது ஆகிவிட்டது. இப்பவும் கூட அவருக்கு லிப்ட் அப்படின்னா அவ்வளவு பயம். ஏன் அவ்வளவு பயம் அப்படின்னு கேட்டோம்னா, லிப்ட் அப்படிங்கிறது அவர் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, சவப்பெட்டி இருக்கு இல்லையா, அது மேலையும் கீழையும் போயிட்டு வந்து மூடி திறக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு சவப்பெட்டியாக லிப்ட பாக்குறாரு. முத்துக்குமாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் அப்படின்னா, சின்ன வயசுல எதுக்கெல்லாம் பயந்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப ட்ரெயின் வேகமா போகும் இல்லையா, அப்படி வேகமா போறத கூட மரத்துக்கு பின்னாடி நின்னு ஒளிஞ்சு பயந்து தான் பார்த்ததாக நா. முத்துக்குமார் அவர்கள் இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்ததா முத்துக்குமாருக்கு இந்த ஒரு பயம் அப்படின்னா, முத்துக்குமாருடைய மனைவி அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த எக்ஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா, லைக் கீழ இருந்து மேல கூட்டி போறது. எப்பவுமே கணவன்மார்களுக்கு மனைவி கிட்ட பயத்தை காட்டிக்கொள்ள கூடாத ஒரு இது இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நா. முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப கூலா சொல்றாரு, பெரிய வீர மாதிரி இது நம்மள கீழ இருந்து மேல தூக்கிட்டு போற ஒரு மிஷின், அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய மனைவிக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, அந்த புடவையினுடைய அந்த கால் பகுதி இருக்கும் இல்லையா, அது வந்து கீழ இருந்து மேல போகுது இல்லையா, அதுக்குள்ள சிக்கி உள்ள இழுத்துருச்சு அப்படின்னா, நான் விழுந்துருச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த மாதிரி பயம் அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த எக்ஸ்கலேட்டர்ல கால் வச்சு போறாங்க. அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் அவனுடைய மனைவியை வந்து அப்படியே தோளோட தோள் பிடிச்சு அணைச்சுக்கிறாங்க. அணைச்சுக்கும் போது மனைவி நினைச்சிருப்பாங்க, நான் வந்து கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற காரணத்தினால என்னுடைய கணவன் வந்து என்னோட தோளோட தோள் அணைச்சு இருக்காரு. ஆனா நா. முத்துக்குமார் அவர்களுக்குமே வந்து எக்ஸ்கலேட்டர் அப்படின்னாலுமே பயம் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. நா. முத்துக்குமார் அவர்கள் என்னதான் கிராமத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும், கல்யாணமான பிறகு அந்த பாட்டெழுதும் ஒரு பாடலாசிரியராக மாறினதுக்கு பின்னாடி சென்னையில வசிக்கிறார். இப்ப அவர் வசிக்கிற வீடு அப்படிங்கிறது ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 பிளாக் இருக்கு. இவரு வசிக்கக்கூடிய பிளாக் என்ன அப்படின்னா சன்ஃபிளவர் பிளாக் அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருக்காரு. அந்த 6 பிளாக்லயும் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்கள், 2000 பேர் அங்க வசிக்கிறாங்க. ஒரு வீட்டுல 5 பேர் அப்படின்னாலுமே கூட 2000 மக்கள் அங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரு சன்ஃபிளவர் பிளாக்ல வந்து 4வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சரின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து இவரும் தன்னுடைய மகன் ஆதவனும் டெய்லி லிப்ட்ல போவாங்க. அப்படி லிப்ட்ல போற ஒரு பழக்கம். இவர் வந்து நா. முத்துக்குமார் அவர்களுக்கு என்னதான் பெரிய பெரிய அந்த கம்பெனிஸ்க்கு போனாலுமே இல்ல ஒரு இடத்துக்கு போனாலுமே லிப்டை யூஸ் பண்ணாம ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு தன்னுடைய வேலை என்னவோ முடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா தன்னுடைய மகனுக்காக அவர் என்ன பண்றாருன்னா லிப்ட்ல போறாரு. அப்படி லிப்ட் கதவு திறந்த உடனே ஆல்ரெடி உள்ள ஒருத்தரும் செக்கச்சேவேல்னு ஒருத்தர் இருக்காரு. நா. முத்துக்குமார் அவர்களும் தன்னுடைய மகனும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு நின்னோடனே நா. முத்துக்குமார் அவர்கள் அவர் யாருன்னு தெரியும், ஆனா எந்த ஃப்ளோர்ல எந்த வீட்டுல வசிக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. எப்படி அந்த செக்கச்சேவேல் மனிதரை தெரியும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப், ஓகேங்களா, ஒரு மேனேஜர், அது ஒரு போஸ்டிங். அவரோட டிரைவர் வந்து இங்க இருப்பாங்க இல்லையா, அந்த டிரைவர் வந்து நா. முத்துக்குமார் அவர்கள்கிட்ட பேசினதன் மூலமாக இவர் யார் அப்படின்றது தெரியும். அவர் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய பாட்டை வந்து கார்ல போகும்போது எங்க சார் கேட்பாரு சார் அப்படின்னு நா. முத்துக்குமார் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் அவரை பார்த்து, இப்ப சக மனிதனை பார்த்து புன்னகைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நா. முத்துக்குமார் அவர்கள் அந்த செக்கச்சிவேல் மனிதரை பார்த்து புன்னகைப்பார்.
புன்னகச்ச உடனே அவரும் புன்னகச்சிட்டு சொல்லுவாரு, நீங்க எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க? உடனே நான் முத்துக்குமார் அவர்கள் 4th ஃப்ளோர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே சொந்த வீடா டெனண்டா அப்படின்னு கேட்பாங்க. இவரு டெனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் இலக்காரமா வாடகைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு முகத்தை திருப்பிடுவார். அந்த இடத்துல நான் முத்துக்குமார் அவர்களுடைய மனசு புண்பட்டு இருக்கும். உடனே ஹலோ சார்ன்னு சொல்லி திரும்ப நான் முத்துக்குமார் அவர்கள் ஆரம்பிப்பார். என்னன்னு எரிச்சலா கேட்கிறாரு. கேட்கும்போது, இந்த உலகமே ஒரு வாடகை வீடுதான் சார். இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்பே ஒரு வாடகை வீடு தான். இங்க யாரும் எதுக்கும் ஓனர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவருடைய அந்த ஃப்ளோர் வந்துருச்சு போல இருக்கு. அவர் இறங்கி போயிட்டாரு. இப்ப நான் முத்துக்குமார் அவர்களும் அவருடைய மகனும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த லிப்ட்ல வந்து மேல ஒரு ஃபேன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேனுக்குள்ள இருந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து எட்டி பாக்குது. நான் முத்துக்குமாரும் ஆதவனும் இருக்கிறாங்க. கரப்பாம்பூச்சி எட்டி பார்த்து கரப்பாம்பூச்சி பேசுது நான் முத்துக்குமார் கிட்ட. உடனே மகன் ஆதவனுக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். அப்பா கரப்பாம்பூச்சி பேசுதுப்பா அப்படின்னு அப்படியே சந்தோஷத்துல வந்து துள்ளி குதிக்கிறாங்க. நான் முத்துக்குமார் அவங்க கிட்ட மகன் ஆதவன் கேட்கிறா, அப்பா வாடகை வீடுனா என்னப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த கான்வர்சேஷனை வந்து அந்த கரப்பாம்பூச்சி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கரப்பாம்பூச்சி ஆதவன் கிட்ட சொல்லுது, வாடகை வீடுனா என்ன அப்படின்னு சொல்லுது. இத லைக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கவிதையில இருந்து சொல்றாங்க. அதாவது இது வந்து மலையாள கவிஞர் ஸ்ரீவத்சன் எழுதி கேவி சைலஜா வந்து தமிழ்ல மொழிபெயர்த்த ஒரு கவிதை. கரப்பாம்பூச்சி தான் அந்த கவிதைய சொல்லுது. கரப்பாம்பூச்சி ஒரு கவிதைய சொல்ல போகுது அப்படின்னு சொன்ன உடனே மகன் ஆதவனுக்கு, அப்பா கரப்பாம்பூச்சி கவிதை எல்லாம் சொல்லுதுப்பா அப்படின்னு ஒரே சந்தோஷம். சரி இதா கேட்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கவிதைய கேட்கிறாங்க. அந்த கவிதை ஆரம்பிக்குது பாருங்க. நமதில்லை மகனே, இந்த வீடும் கதவுகளும் மாடங்களும் படிக்கல்லும் வெளிப்புற வேலி படர்ப்பும் பொன் பூக்களும். அப்ப நமதில்லை மகனே அப்படின்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி சொன்னது போல தன்னுடைய மகன் கிட்ட நான் முத்துக்குமார் அவங்க சொல்றாங்க, நமதில்லை மகனே, நமதில்லை மகனே, இந்த வீடும் வாசலும் நந்தியாவட்டை நிழலும் அரளியும் இளஞ்சிப்பூ மனமும் நம்மது கிடையாது. நமதில்லை மகனே, இந்த வீடும் குளமும் கோயிலும் குளிர் சாமரம் வீசும் காற்றும் இது எதுவும் நம்மது கிடையாது. நமதில்லை மகனே, இந்த வீடும் சித்திர விதானங்களும் கண்ணாடி பார்க்கும் மரச்சிற்ப கன்னிகளும். அடுத்து சொல்றாரு பாருங்க, நமதில்லை மகனே, இந்த வீட்டின் கோடியில் தொங்க விட்டிருக்கும் ஆளோலும் கிளிக்கூடும் நெல்மணி குதிர்களும் நமதில்லை மகனே. கூட்டில் வந்து உட்காரும் கிளியை காணாமல் நீ துக்கத்தில் தேம்பின எத்தனை அந்திகள் போயிருக்கிறது இந்த வாசல் வழியாக. நமதில்லை மகனே, இந்த வீடும் வீட்டின் சங்கீதமும் நமதில்லை மகனே. நாம் போகிறோம் கால தேசங்கள் அறியாமல் பூமியின் எல்லை கோடு வரை முடிவில்லா யாத்திரையாய். யாத்திரையின் இடையில் ஒரு நொடி தலை சாய்க்க வீடு தேடி போகிறோம் மகனே நாம் அப்படின்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி சொன்னது போல நாம் முத்துக்குமார் அவர்கள் தான் படித்த அந்த கவிதையே மகன் கிட்ட சொல்றாரு. மகனுக்கு அந்த கவிதையினுடைய அர்த்தம் புரிஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறத விட ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் இயல்பையும், ஒரு மனிதனுக்கு வீடு ஏன் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அப்பட்டத்தனமான உண்மையை இந்த இடத்துல உடைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகத்துல நம்ம வந்திருக்கோம், யாருமே எதுக்குமே ஓனர் கிடையாது, எல்லோருமே வாடகைக்கு தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய பயணங்கள் மேற்கொள்றோம், யாத்திரைன்னு குறிப்பிடுறாரு. அப்படி குறிப்பிடும் போது அப்படி போகக்கூடிய ஒரு நெடும் யாத்திரையில நம்ம ஓய்வெடுக்கிறதுக்கு, குறிப்பா தலை சாய்க்க ஒரு இடம் வேணும்ல, அந்த இடம் தான் நம்ம தேடி போகிற இடம், வீடு அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியுது. தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. நாம் முத்துக்குமார் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்றது அந்த 4th ஃப்ளோர் அபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நாம் முத்துக்குமார் அவர்களுக்கும் அந்த வீடுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய வீட மாத்திட்டாரு.
வீடு திருமணமாக்கி ஒரு வீட்டுக்கு போறாரு. போன உடனே மிக்சியில வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய துணைவியார் வந்து சட்னியோ ஏதோ அரைச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு கேக்குது. சவுண்டு கேட்ட உடனே காலிங் பெல் கூட அடிக்காம ஹவுஸ் ஓனர் வந்து மேல இருந்து இறங்கி கீழே வந்து உங்களை சொல்லிருக்கோமா இல்லையா ஆணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்படி என்ன நடந்துச்சு, நம்ம ஆணி அடிக்கலையா அப்படிங்கிற அந்த ஒரு மனோபாவத்துல நாங்க ஆணி அடிக்கலையுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் சட்னிக்கு மிக்சி போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மிக்சி என்ன இவ்வளவு சவுண்டா ஓடுது, அடுத்த முறை வந்து சவுண்டே வராத மிக்சியை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிருச்சு. உள்ள இருந்து வந்து நான் முத்துக்குமாருக்கு அப்படியே பதபதிச்சு போய் அடுத்த மாசமே வீட்டை காலி பண்ணிட்டாங்க. சரி இப்படிதான் சொல்லிட்டு அடுத்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. சென்னையில, அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது சென்ட்ரல் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும்போது அந்த காலத்துல இந்த ஐடி ஒர்க் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் சதன்ல இருந்து வந்து அங்க தங்கி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து வாடகையை ஏத்தி விட்டுட்டாங்க. லைக் நிறைய இன்கம் கொடுத்து, நான் நிறைய வாடகை கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீட்டு இடத்துல கொடுப்பீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் வந்து நிறைய வாடகை கொடுத்து ஒரு 3 மடங்கு நார்மலா இருக்கக்கூடிய வாடகையை விட அது ஏறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நீ சினிமால இருக்கல, நீ பாட்டு எழுதுறல, அப்ப நீ 4 மடங்கு வாடகை கொடுன்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் கிட்ட கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லி அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னா அந்த பைப் எல்லாம் வந்து துருப்பிடிச்சிருக்கு. அப்ப குழாயை திறந்தா தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்கச்செவையில் அந்த உள்ள துருப்பிடிச்சு தண்ணி அதுல பட்டு அந்த இரும்பு துகள்லாம் அப்படி உள்ள இருந்த பைப்ல இருந்து கீழே வரும். அது வந்து பக்கெட்ல வந்துகிட்டே இருக்கு. உடனே ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க எனக்கு 4 மடங்கு நீங்க வாடகை போட்டீங்க, தண்ணி அதுக்கு ஏத்தால போல வருதா அப்படின்னு கேட்டதுக்கு இரும்பு வந்து உடம்புக்கு நல்லது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடாரு. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட மாத்தி கடைசியா நாம் முத்துக்குமார் அவர்கள் இந்த 4th ஃப்ளோர் அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் டெய்லி நாம் முத்துக்குமார் அவர்களும் தன்னுடைய மகன் ஆதவனும் லிப்ட்ல போறதும் வருதுமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கரப்பாம்பூச்சியே ஆதவன் டெய்லி பாக்குறாரு. ஆதவன் வந்து கரப்பாம்பூச்சிக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. அது பெயர் என்ன, டிங்கு அப்படின்னு. எப்பவுமே வந்து லிப்டுக்குள்ள வந்தோடனே டிங்கு நீ சாப்பிட்டியா, டிங்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஆதவன் வந்து கரப்பாம்பூச்சியை பார்த்து கேட்பாங்க, சாரி டிங்குவை பார்த்து கேட்பாங்க. நான் முத்துக்குமார் கிட்டையுமே வந்து அப்பா டிங்கு இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நான் முத்துக்குமாரை நோக்கி ஆதவன் கேட்டுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாம டிங்குக்கு சாப்பாடுமே ஆதவன் கொண்டு போவாரு. தனக்காக அம்மா வந்து செய்யக்கூடிய சாம்பார் சாதமோ கீரை சாதமோ முட்டை சாதமோ ரச சாதமோ ஏதோ ஒண்ணு எனக்கு வைக்கிறீங்கல்ல, டிங்கு கொஞ்சம் சாப்பாடுமா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர்ல கொஞ்சம் சோண்டு மட்டும் வச்சு கொடுத்து விடுவாங்க. அப்ப ஆதவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையிலேயே கொண்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல அந்த லிப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த டிங்கு உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னு ஆதவன் சொல்லுவார். அந்த டிங்கு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படிங்கறதுலாம் 2வது கேள்வி. ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க புதுசாக அந்த லிப்டுக்குள்ள நுழையும் போது அந்த இடத்துல அந்த சாப்பாடு இருக்காது அப்படின்றது உண்மை. அடுத்து ஆதவன் வந்து கேக்குறாங்க, டிங்கு நீ ஏன் இந்த காத்தாடிக்குள்ள இருக்க, பேசாம எங்க வீட்டுக்கு வந்த, நம்ம ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடலாம் அப்படின்னா ஆதவன் கேட்டிருக்காரு. உடனே டிங்கு சொல்லிச்சான், இல்ல ஆதவன், வாடகை வீடுனா என்னன்னு உன்ன மாதிரி ஒரு பையன் கேட்பான்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டா அந்த கவிதைய அவனுக்கு யாரு சொல்றது. ஒரு கணம் ஆதவன் வந்து தகச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே டிங்குவ கீழே வர சொல்றாங்க. ஆதவன் வந்த உடனே அந்த கரப்பாம்பூச்சி அந்த உணர்ச்சி கொம்புகளை ஆட்டி கீழே வந்து நிக்குது. என்ன உடனே ஆதவன் என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த கரப்பாம்பூச்சியுடைய காலில் விழுந்து கும்புறாரு. அத ஆத்மார்த்தமா சொல்லிருப்பாரு, ஒரு மனிதன் பூச்சியின் காலில் விழுந்து வணங்குவதை லிப்ட் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த இடத்துல வீடு என்பது யாதெனில், ஒரு மனிதனுக்கு வீடு என்பது எவ்வளவு முக்கியம், அதுவும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு இன்னும் வீடு என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இவருடைய கட்டுரையின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அடுத்த ஒரு கட்டுரையில நாம் முத்துக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். நான் இன்னும் என்ன புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும்,
என்னென்ன புத்தகங்கள்ல எல்லாம் படித்து தெரிந்து தெளிய வேண்டும் அப்படிங்கறத நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம அத கருத்து பெட்டியில பதிவு பண்ணிட்டு போங்க. இன்னும் என்னென்ன புத்தகங்கள்ல நம்ம காணொளிகளாக பதிவு பண்ணலாம், அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய பெயர்களையும் ஆசிரியர் பெயர்களையும் மறக்காம கருத்து பட்டியல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.